அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தையின்படி நாம் நிறைவாக வாழ்கிறோம் இல்லையா? இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு ஒவ்வொரு வினாடி பொழுதும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்தல் தான் நாம் தெளிவாக இருக்கிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 25 இறை வார்த்தை 5-7 முடிய. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும். உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர் தானே இல்லையா? இறைவார்த்தையே பாருங்கள். ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். ஏனென்றால் என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைத்தருளும். நாம் என்னதான் குற்றம் செய்திருந்தாலும் குறைகள் செய்திருந்தாலும் அனைத்தையும் துடைத்து வீசுறவர் யார்? இறைவன் தான். கிழக்கு மேற்கு எவ்வளோ தொலைவு உள்ளதோ அதை தூக்கி வீசுகிறார் இல்லையா? அப்படி வீசினதுனால்தான் ஆண்டவரது இரக்கமும் அவர் பேரன்பும் எப்போதும் ஆதி முதல் அந்த வரைக்கும் நம்மளை தொடர்ந்தே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இரக்கம் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. யாரால இருக்க? அவர் திட்டமிடுகிறார். எல்லாத்தையுமே அவர் தான் திட்டமிடுகிறார். ஒவ்வொருவரையும் எப்படி எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பது அவர் திட்டம்தான். அந்த திட்டத்திற்கு உடன்படாதவர்கள் தான் வெட்கப்படுவார்கள், வேதனை அடைவார்கள் இல்லையா? நாம் அவர் திட்டத்திற்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அவர் நிறைவாக வழி நடத்துவார். அவருடைய உண்மை நெறியில் நம்மளை நடத்தி ஒவ்வொரு தடவையும் நான் தான் உன் மீட்பர், நான் தான் உன் கடவுள் என்று நம்மளை கரம் பிடித்து நடத்தி செல்கிறார். அந்த நடத்தி செல்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்போ நம்மளோடு அவர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும் இல்லையா? ஏனென்றால் உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதுமே. நாம் அவரை முழுமையாக நம்பியிருக்கும்போது, இந்த நாள் முழுமையும் என் இறைவன் தான் எனக்கு எல்லாமே என்று நாம் நம்பியிருக்கும்போது கண்டிப்பாக அனைத்தையும் அவர் நமக்கு நிறைவாக செய்து தருவாரா? செய்ய மாட்டாரா? செய்து தருவார். ஏனென்றால் வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர். அதனால் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை தெளிவாக அறிந்து அதன்படி நாம் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர் உண்டு. நம் இளமை பருவத்தில் உள்ள பாவங்கள் எது, குற்றங்கள் எது என்பதை நாம் உணர்ந்து அதை அனைத்தும் அவருக்கு முன்பு நாம் அறிக்கையிட்டால் நிறைவான வாழ்வு கிடைக்கும். ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர் யாருமே இல்லை. சிறு சிறு குற்றங்கள், பெரிய குற்றங்கள், இப்படி ஒவ்வொரு வகை இருக்கும். நாம் அனைத்தையுமே அவர் முன் வெண்பனியை போல் கொட்டும் நாம் என்றால் நாம் தூய்மை அடைந்து விடுவோம் இல்லையா? அந்த தூய்மையை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, இந்த நாளை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏனென்றால் எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை புதுப்பித்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எது எது தேவையோ அதை அனைத்தும் நீர் செய்து தரப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை மட்டுமே நம்புகிறோம் ஆண்டவரே, மனிதரை அல்ல. ஆண்டவரே, அதனால் நீர் மட்டுமே எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.